நண்பர்களே வணக்கம். அடுத்த 100 நாள்ல என் வாழ்க்கை ஒளிவட்டமா பிரகாசிக்குதா இல்ல புட்டுக்குன்னு போச்சான்னு பதிவு பண்ண போறேன். 100வது நாள் எண்டிங்ல ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு சொல்லி பிஜிஎம் போட்டு செலிப்ரேட் பண்றேனா இல்ல மீண்டும் முயற்சிப்போன்னு சொல்லி திருப்பி ரீஸ்டார்ட் பண்றேனா அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி என்னோட கிரிஞ்சான வீடியோஸ்க்கு கண்டிப்பா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிக் பாஸ்ல வர மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா? நாள் 1 காலை 6 மணி. மொத நாள் அப்படின்றனால காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன். அடுத்த நாட்கள்ல கண்டிப்பா எந்திரிக்க மாட்டேன். நீங்க ஏன்டா நாயே அப்படின்னு கேட்டா உங்கள் அனைவருக்கும் எனது பதில் கிடைக்கும். காலையில 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு சூரிய பகவானுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மெய் மறந்து நின்னுக்கிட்டு இருந்தேன். நமக்கு தான் சைட் அடிக்க ஆள் இல்லையே, சரின்னு சூரியனை சைட் அடிச்சிட்டு இருந்தேன். அரை மணி நேரம் சூரியனை சைட் அடிச்சதெல்லாம் போதும்ட்டு கீழே இறங்கி வந்து 10 நாள் அட்டன் பண்ணாத கிளாஸை 11வது நாளா நான் இன்னைக்கு அட்டன் பண்ணேன். கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு காலை உணவுக்காக வீட்டை விட்டு வெளில வந்தா தோசையை ஊத்துனாங்க. தோசையை 2 வாய் பிச்சு போட்டுட்டு மதிய உணவு வேணும் அப்படின்னா சிக்கன் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டானுங்க. வண்டியை எடுத்து கடைக்கு போய் சிக்கனை வாங்கி வீட்டுக்கு வந்துட்டு மல்லாக்க பார்த்துட்டு இருக்கும் போது என்னோட கிளைண்ட் 3 டைம் கால் பண்ணா. 3வது கால் அட்டன் பண்ணி தம்பி வெப்சைட் என்னாச்சுன்னு கேட்கும்போது சார் இந்த பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு ரொம்ப பணிவா பேசினேன். சரி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெப்சைட் பில்ட் பண்றதுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்து வெப்சைட் பில்ட் பண்றவங்களுக்கு எடுத்து அனுப்பியாச்சு. இதோட என்னோட நாள் முடிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா காலையில இருந்து லேப்டாப்பை சும்மாவே நோடின்னு இருக்கியே, என் கூட சந்தைக்குவான எங்க அம்மா என்னை மண்டையில தட்டி கூட்டிட்டு போக அவங்களுக்கு டிரைவராகவும் பைய தூக்குறதுக்கும் ஒரு ஆளாவும் நான் போனேன். ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு டின்னரை முடிச்சுட்டு என்னோட நாளை கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கும் போது மஸ்ட் டேட் பிளே பாய் அப்படின்ற சீரிஸ் என் மண்டைக்குள்ள ஓடினே இருக்கு. காசை கொடுத்து வாங்கின கோர்ஸ்ல கூட 4 மாடல் கம்ப்ளீட் பண்ணல. ஆனா இந்த சீரீஸ்ல நான் 6 எபிசோட்ஸை தாண்டிட்டேன். நான் மட்டும் தான் இப்படியா, நீங்களும் இப்படியான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க.